ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீண்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட இருக்குது. இந்த லேப்டாப் வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் தற்போது மீண்டும் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான கோப்புகளில் முதல்வர் வந்து கையெழுத்திட்டு இந்த திட்டம் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதற்காக உலகின் முன்னணி நிறுவனங்களான HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த திட்டம் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் டிஜிட்டல் கற்றலுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாகவும் அமைஞ்சிச்சு. மாணவர்களின் நலன் கருதி கொண்டு இந்த திட்டத்தை மீண்டும் வந்து செயல்படுத்த தற்போதைய அரசு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தற்போது இந்த திட்டத்திற்கு இறுதி ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே முதல் கட்டமாக கடந்த ஆண்டுகளில் மடிக்கணினிகளை பெற தவறிய மாணவர்களுக்கு முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதைத் தொடர்ந்து நடப்பு கல்வியாண்டில் பயிலும் மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வந்து வழங்கப்படும். மாணவர்களுக்கு வழங்கப்படும் மடிக்கணினிகள் தரமானதாகவும் நீண்ட காலம் உழைக்கக்கூடியதாகவும் இருக்கணும் என்பதில் அரசு வந்து கவனமாக இருக்கு. இதற்காகவே உலகத்தரம் வாய்ந்த மற்றும் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்ற HP, டெல் மற்றும் ஏசர் ஆகிய நிறுவனங்கள் டெண்டர் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 நிறுவனங்களுக்கும் பணியாணை வழங்கப்பட்டு விட்டதால் லேப்டாப் கொள்முதல் செய்து மாவட்ட வாரியாக பிரித்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அனுப்பும் பணி விரைவில் வந்து தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து தகுதியான மாணவர்களின் பட்டியலை தயாரித்து லேப்டாப் விநியோகிக்கும் தேதியை அந்தந்த பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகங்கள் வந்து அறிவிப்பாங்க. இன்று டிஜிட்டல் யுகத்தில் கல்வி கற்பதற்கும் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கும் லேப்டாப் ஒரு அத்தியாவசிய தேவையாக வந்து இருக்கு. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசினுடைய இந்த இலவச லேப்டாப் திட்டம் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் நகர்ப்புற மாணவர்களுக்கும் இடையே உள்ள டிஜிட்டல் இடைவெளியை குறைக்கும். இந்த திட்டம் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதுடன் அவர்களை எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கும் தயார்படுத்தவும் தொழில்நுட்ப உலகில் அவர்கள் வந்து தன்னம்பிக்கையுடன் பயணிக்கவும் ஒரு சிறந்த கருவியாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு வழிகாட்டும் இந்த திட்டத்தின் மறு தொடக்கத்தை கல்வியாளர்களும் மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் வரவேற்றிருக்காங்க.